இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுக்குள் இருந்த கொரோனா தொற்று மீண்டும் உலகம் முழுவதுமாக பரவத் தொடங்கியுள்ளது. ஆமாங்க, கோவிட்-19 ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுது. இதை பார்த்து நாம பயப்படணுமான்னு கேட்டா இல்லைங்க, அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னு பார்த்துட்டோம்னா இப்ப ஸ்ப்ரெட் ஆகுறது ஓமைக்ரானோட சப்வேரியன்ட் லைக் JN1 தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது என்னதான் அதிகமா சீக்கிரமா பரவிட்டு இருந்தாலும் இது காஸ் பண்றது எல்லாமே மைல்டு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் லைக் ஒரு இருமல், சளி, தலைவலி, லாஸ் ஆஃப் டேஸ்ட்ல சென்சேஷன் மாதிரி தாங்க காஸ் பண்ணுது. ஸோ இதை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நாம வேக்சினேட் பண்ணனால நம்ம கம்யூனிட்டியில ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுவே நம்மளுக்கு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். யார் இதுக்கெல்லாம் ப்ரிகாஷனரியா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்க லைக் குழந்தைங்க, ஓல்டேஜ் பீப்புள், சுகர் இருக்கவங்க, இல்லை வேக்சினேட் பண்ணாதவங்களுக்கு தான் இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூஸை காஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற மாதிரி ஆகுதுங்க. அண்ட் செகண்ட் திங், இந்த கோவிட்-19 ஒரு எண்டமிக் ஆனனால நீங்க ப்ராப்பர் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் லைக் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்றது, நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் லைக் விட்டமின் C ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னாலே இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். ஸோ யாரும் இந்த மாதிரி கவுண்ட்ஸ் ரைஸ் ஆகிறத பார்த்து பயப்பட வேண்டாம் அண்ட் பேனிக் ஆக வேண்டாம். நம்ம ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தாலே சேஃபா இருக்க முடியும்.